நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் எப்படி உங்களோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கூகுளில் போய்ட்டு NVSPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி இல்லாட்டி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும், கீழே பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் இமெயில் ஐடியை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு அதாவது ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கும். அதாவது கேப்ஸா கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இமெயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இமெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிங்க. வெரிஃபை பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, ஃபார்ம் இருக்கும். அதாவது அந்த ஃபார்ம் 8வது ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் அந்த ஃபார்ம், அதுதான் ஓட்டர் ஐடிக்கு உண்டான ஃபார்ம். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்க. 8வது ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃபா அதர்ஸான்னு கேட்கும். ஸோ செல்ஃபு கொடுத்துங்க. நம்மளோட ஃபோன் நம்பர் நீங்கள் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி ஃபோன் நம்பர் மாற்றுறதா இருந்தால் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை செல்ஃபு கொடுத்துங்க. செல்ஃபு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் உங்கள் நேம் எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே சைடில் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்ஷன்னு சொல்லி, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. அதுதான் உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை எது சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாகணும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட என்னென்ன மாற்றுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே எல்லாம் வந்துடும். அதாவது ஃபோன் நம்பரா இல்லை ஃபோட்டோவா, நேமா, டேட்டா பார்த்தா, ஜென்ரலா, என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் வந்து ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறேன். அதாவது நான் இந்த ஃபோன் நம்பர் தான் எனக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பிளேஸ்ன்னு கேட்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துங்க. பிளேஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்டர் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். கேப்ஸாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லி ஒரு ஃபைல் வந்து ஃபுல்லாக வந்துடும். அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் ஈஸியாகவே இனிமேல் நீங்களே மாற்றிக்கலாம்.